இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எது எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர்டிஐன்றது மொத்தம் 31 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ வந்து 2015 அமலாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்டிஐன்றது மொத்தம் 2 அட்டவணையாக பிரிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நாலாவதுல பார்த்தீங்கன்னா தகவல் என்பதற்கான விளக்கம் பகுதி 3F-இன் கீழ் விளக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 4 எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் மேலோட்டமாக பார்த்தாலே நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் இதில் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் சாப்டர் 3 மனித உரிமைகள். இதில் பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஓர் புரட்சிகரமான சட்டமாகும். அரசு நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கான இச்சட்டம் இந்தியாவில் 2005 அக்டோபர் மாதம் இயற்றப்பட்டது. அப்போது ஆர்டிஐன்றது 2005 அக்டோபரில் தான் வருது அமலுக்கு. இப்போ அந்த கேள்வியை பார்த்துடலாம். இந்த கேள்வியில் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் 2ல் ஆர்டிஐன்றது 2015 தான் அமலாக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம புக்கில் இப்போ தான் பார்த்தோம் 2005ன்னு. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ இது ஆப்ஷனில் பாருங்கள், இருக்கிற 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் 2ன்னு இருக்கும். அதாவது ஏல பாருங்கள், சி பாருங்கள், டி பாருங்கள். இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 இல்லாத ஒரே ஆப்ஷன் பி தான். ஸோ பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம்.